இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 4 கடைசி 2 வசனத்தை பாருங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை பாருங்க. This high priest of ours understands our weaknesses, for he faced all the same testing we do, yet he did not sin. So let us come boldly to the throne of our gracious God. There he will receive his mercy and find grace to help us when we need his mercy. Amen. அமேசிங்கா இல்லை அந்த வார்த்தை எல்லாம் படிக்கும் போது? தமிழ்ல படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஒரு நிமிஷம் இருங்க, என்ன சொல்றாரு? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். What an amazing God. நாம most of the time we talk so much about our weaknesses. இல்ல, வீக்னஸ் பேசுறது தப்பு கிடையாது. when you go to God, tell him. சொல்றதுல தப்பு கிடையாது. பவுல் சொல்லுவாரு, தன்னுடைய பலவீனங்களை தேவன் சொல்றாரு. என்னன்னு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. சோ 3 முறை அதுக்காக ஜெபம் பண்ணாராம். ரைட்? he spoke to God and said, this is weakening me. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது ஆண்டவரே. அப்போ நம்ம பலவீனங்களை குறிச்சு சொல்றது ஒரு தப்பம் கிடையாது. ரைட்? இப்போ இங்க ஆண்டவர் சொல்றார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஏன் பிரதான ஆசாரியர் நீங்க சொல்றாரு? he goes back to எங்க போறாரு? தேவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போறாரு. அங்க ஆசாரியனை குறிச்சு பாக்குறாரு. பிரதான ஆசாரியனை குறிச்சு, ஹை பிரீஸ்ட். அங்க புரோட்டோகால் இருந்துச்சு. இப்படிதான் வரணும், இப்படிதான் நீ கொண்டு வர பலி இப்படிதான் இருக்கணும், அது பழுதற்றதா இருக்கணும். இப்படி ஒரு புரோட்டோகால் இருந்துச்சு. இங்க புரோட்டோகால் ஆண்டவர் உடைக்கிறார். என்னன்னு, பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு பலவீனம் இருக்குது? சரீர பிரகாரமா நீங்க பலவீனமா இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது. பட் எவ்ரி ஒன் சிட்டிங் இன் திஸ் பிளேஸ், ஏதோ ஒரு உங்க மனசளவுல பலவீனம் இருக்கும், உங்க சிந்தையில ஒரு பலவீனம் இருக்கும், உங்க ஆட்டிடியூட்ல பலவீனம் இருக்கும். அந்த பலவீனம் என்ன தெரியுமா? யூ டோன்ட் வாண்ட் தட். அது உங்க வாழ்க்கையில வேணான்னு நினைக்கிறீங்க, பட் இட் கீப்ஸ் கம்மிங் இன் டு யுவர் லைஃப். ஒருத்தரும் இங்க இருக்கிறவங்க nobody wants to live a sick filled life. இல்ல, வியாதியோட நம்ம வாழ்றதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லை, பலவீனத்தோட இருக்க இஷ்டம் இல்லை, கஷ்டத்தோட இருக்க இஷ்டம் இல்லை. Amen. But these keeps coming and pounding you. சும்மா வருதுல அது. It pounds you. உன்னை குத்துது, உன்னை கஷ்டப்படுத்துது, உன் கண்கள்ல கண்ணீர் வர வைக்குது. ஏன் இந்த வாழ்க்கைன்னு கேட்க வைக்குது. சோ இங்க கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத. ஐயோ, பலவீனங்களை அற்பமாய் எண்ணாத ஒரு பிரதான ஆசாரியர். இன்னைக்கு ஒரு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? பாவம் செஞ்சுட்ட பாவம் செய்யாதவர்கள் போல வாழ்றோம். Do you know that? ரோமர் 7 பவுல் எழுதுவார், how wretched man I am. நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்கணும் அதை செய்து கொண்டு இருக்கிறேன், எதை செய்யணும்னு நினைக்கிறனோ அதை செய்ய முடியாம செய்யாம இருக்கிறேன். அது என்ன தெரியுமா?
ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு இது நான் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அதை மறுபடியும் செய்வோம். ஆண்டவருடைய வசனத்தை படிச்சு கேட்டு நான் நாளையில இருந்து இப்படி இருக்கணும்னு நினைச்சு மறுபடியும் செய்யக்கூடாததை செய்து கொண்டே இருப்போம். இருக்கிறோமா இல்லையா? இது ப்ராமிஸ் காட். ஆராதனையில வி ப்ராமிஸ் காட். ஜெபத்துல ப்ராமிஸ் பண்றேன், நாள்ல இருந்து நான் இப்படி இருக்க போறேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ண போறேன், நான் அன்பு கூற போறேன். இதெல்லாம் நிறைய காரியங்கள் பைபிள்ல வசனம் கேட்க 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 உள்ள இருதயம் குத்தும் போது யூ ஜஸ்ட் கன்ஃபஸ் சர்டன் திங்ஸ். ஆண்டவரே எனக்கு இது வேணாம், இந்த வாழ்க்கை எனக்கு வேணாம், ஐ வாண்ட் டு சேஞ்ச், என்ன மாத்துங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். நான் இப்படிதான் இருக்க போறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் பைபிள் வாசிக்க போகிறேன், நான் ஆராதனைக்கு போக போறேன், என் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் எல்லாம் சொல்லுவோம். Then again you do the same thing. அது ஸ்ட்ரென்த்தா வீக்னஸா? அதான் ஆண்டவர் சொல்ற, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். He is the high priest. He is the high priest. He knows our innermost weakness. அதோடைய அர்த்தம்னா உன் ஸ்ட்ரகிள் என்னன்னு அவருக்கு தெரியும், ஏன் நீ அழறன்னு அவருக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற பயம் அவருக்கு தெரியும், ஏன் பயப்படுறன்னு தெரியும். பயம் மாத்திரம் தெரியல, ஏன் பயப்படுறன்னு அவருக்கு தெரியும். நீ கலங்குறது இல்ல, ஏன் கலங்குறன்னு அவருக்கு தெரியும். தடுமாற்றம் கிடையாது, ஏன் தடுமாறுறன்னு ரீசன் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றார், you don't want to do certain things. சில நேரத்துல you don't want to hurt anyone, ஆனாலும் காயப்படுத்தும், ஹர்ட் பண்ணுவோம். which God hates, but ஆனவர் என்ன பண்றாரு? பரிதபிக்கிறாராம். he sympathizes. the sympathize எப்படி தெரியுமா? when Jesus hung on the cross, he knew, அவருக்கு தெரியும் வேணுமென்றே செய்யப்பட்டதுன்னு, ரைட்? தெரிஞ்சே செய்யப்பட்டதுன்னு தெரியும். தெரிஞ்ச இயேசு குற்றவாளி இல்லைன்னு சொல்லி, அவர் குற்றவாளின்னு சொல்லி, இஸ் எ கிரிமினல்னு சொல்லி அவர் சிலுவையில் அறையப்பட்டது தெரியும். தெரியுமா தெரியாதா? பொய்யாய் சாட்சிகளை ஏற்படுத்தி they did these things. ஆனாலும் when he was hanging on the cross, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பார்த்தவர் சொல்றார், பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னி. அல்லேலூயா. அதுதான் பரிதபிக்கிறது. நான் மன்னிக்கலன்னா யார் மன்னிப்பாங்க? if I don't do, who will do? அவன் சொல்லலாம், எங்கன்னா எக்கேடனா போடு. அது நம்முடைய மனதுல இருக்கிற எண்ணம். நான் விரும்புறது நீ செய்யலன்னா கேடு கெட்டு போனா நம்ம சொல்ல. not God. He sympathizes with our weaknesses. இன்னைக்கு நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம். if God doesn't sympathize, அவர் பரிதபிக்கலனா, அனனியா சப்பீரா காணது போல, அப்போஸ்தலர் 5 நடந்தது போல செத்து போயிரும். God can kill us because of our unfaithfulness. அவர் அங்க சொல்றார், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னிய. அதுதான் பரிதபிக்கிறது. when we know, நமக்கு தெரியும் இவங்க பண்றது என்ன ஹர்ட் பண்ணுது, என்ன காயப்படுத்துது தெரிஞ்சு, sympathizing that person is called Jesus kind of sympathizing. கஷ்டம் தானே? அதனால்தான் பைபிள் சொல்லுது, நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியன் இல்லாம
என்னங்க? நமக்காக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லையா? அதோடைய அர்த்தம்னா he sympathizes every moment. ஒவ்வொரு முறை செய்ய நினைச்சது செய்யாத போது, செய்ய நினைச்சதுன்னா நாட் லைக் வாட் யூ வாண்ட், ஸ்கிரிப்சர்ல எழுதி இருக்கிறபடி இதை செய்யாதே, செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்யும் போது, உண்மையா கேக்குறேன், எத்தனை பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்க நீங்க செய்யாதேன்னு சொல்லும் போது அவங்க செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றீங்க? வாட் யூ டூ? கொஞ்சுறீங்களா? ஓகே பேபின்றீங்களா? என்ன பண்றீங்க? யூ கெட் ஆங்கிரி. கோபம் வருது. கோபத்துடைய ரிசல்ட் தான் என்ன இருக்குது? 2 சாத்துருது. அந்த சின்ன பிள்ளைங்க தான் கேன்ல ஊத்துருது. ரைட்? சில நேரத்துல when I use words hurt ஆகும். Because I want my people to be the way Jesus expects us to live. எல்லா நேரத்திலும் எப்படி பிரசங்கம் வரும்னு நினைக்காதீங்க. நேத்து பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. ரைட்? சோ கர்த்தர் என்ன பண்றாரு இங்க சொல்றா, எப்படி சாத்துறேன், எதுக்கு? நாட் வித் ஹேட்ரட். எக்கேடுனா கெட்டு போகிறதுக்கு அல்ல, கெட்டு போக கூடாதுன்னு ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மெண்ட். அடிக்கிறீங்க, காதை பிரிச்சு திருகுறீங்க, என்ன பண்றோம்? நீங்க உனக்கு சோறே போடுறதில்லன்னு சொல்லி சோறு போடுவோம். தட் இஸ் ஹியூமன் டெண்டன்சி. அடிச்சு அப்புறம் அரவணைச்சுக்கிறது. நான் சொன்னல, அடிக்கும் போது அந்த கோவம் வரும்போது அங்க வேற மனுஷரா மாறி அதுக்கப்புறம் வேற மனுஷரா மாறுவாங்க. அடிச்சு முடிச்சு அந்த பிள்ளை அழுது எல்லாம் முடிஞ்ச, நான் சொன்ன இல்ல, அதுக்கு முன்னாடி சொல்ல வருமா நான் சொன்ன இல்லன்னு? அப்பயும் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னல, முதல்ல சொன்னல. இப்போ நான் முதல்ல சொன்னல, டோன் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. ஆனா இந்த ஆண்டவர், why my God is like this? புரியாத ஒரு புதிர். நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல், அடுத்து அங்க சப்ஜெக்ட் வருது பாருங்க, எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு. அப்ப எத்தனை பேருக்கு சோதனை வருது? பைபிள் சொல்லு, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாவற்றாலும் பைபிள் சொல்லுது, எனக்கு நம்ம நேரத்துல சொல்லுவோம், எனக்கு இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எனக்கு வந்தது போல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டது. எந்த சோதனையும் தப்புல. சாப்பிடுறதுல சோதனை வந்துச்சு, பெருமையில சோதனை வந்துச்சு. சில பேருக்கு வசனத்துல ரொம்ப பெருமை, அதுல சோதனை வந்துச்சு. தாழ குதியும் பார்க்கலாம், எழுதி இருக்குதே. பிரைடு பல விதத்துல வரும். டோன்ட் எவர் திங்க். பெரிய பிரச்சனைய இன்னைக்கு என்ன, கர்த்தருடைய பிள்ளைக்கு பெருமையில வாழ்றது. அது கர்த்தர் சித்தமா இன்னொரு முறை பார்க்கலாம். இப்ப போனா அது வேற எங்கேயோட இட் வில் ரீடைரக்டர் ஆகும். ஸோ அங்க போக முடியாது நமக்கு.
ரைட்? There are so many issues in our life. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கிறது. We meet so many temptations. தூங்குறது ஒரு சோதனை. எந்த தூங்குறது? ஜெப நேரத்துல தூங்குறது ஒரு சோதனை. தேவனை தேட வேண்டிய நேரத்துல தேடாம இருக்கிறது இட்ஸ் a temptation. நம்ம அந்த டெம்டேஷனுக்கு we give an answer. என்ன ஆன்சர் சொல்லுங்க? என்னமோ சொன்னாங்களே, யாரு? என்னது? அது தெரியும். நம்ம சொல்லுவோம் சாதம், ரொம்ப டயர்டு, நான் இப்பதான் வந்தேன், நான் அங்க இருந்து நடந்து வந்தேன். நமக்கே சமாதானம் பண்ணிக்கிறது. நான் ஜெபம் பண்ணலாம், நான் சமாதானம் பண்ணிக்கிறேன். நான் தேவனை தேடலாம், நான் சமாதானம். ஆண்டவருக்கு, அவருக்கு தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியலன்னு சொல்லலையே, ஆனா அவர் சொல்றார் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. He was tempted in every aspect of our life. நீங்க ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் சோதிக்கப்படுறீங்களோ அத்தனையிலும் அன்பு ரட்சகர் சோதிக்கப்பட்டார். டோன்ட் எவர் திங்க் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அதனாலதான் அவர் எழுதுறாரு, நமது பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். He stood the ground. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? He stood the ground. நான் stood the ground என்னங்க? He stood the word. ஏன் என்ன பூமியில ஆண்டவர் அனுப்பிச்சார், தேவன் அனுப்பிச்சாரு? I have to prove. நாம உடனே சொல்ல, இயேசுவே சொல்ற மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. இயேசு சொல்ல மாம்சமோ பலவீனது, தூங்கப்பான்னு சொல்லல. Don't live according to your flesh. மாம்சம் விரும்புகிறபடி வாழாதே. Don't satisfy your flesh. The flesh will take you away from the presence of God. We always think something வேற விதத்துல யோசிச்சு அதுக்கு நாம சமாதானம் பண்ணிக்க. இயேசு சொல்லும் போது மாம்சம் பலவீனம் உள்ளது தான்ப்பா, அவங்க ஆமாப்பா மாம்சம் பலவீனம் உள்ளதுதான். Jesus didn't deny that இந்த மாம்சம் பலவீனம் இல்லைன்னு அவர் சொல்ல, பலவீனம் உள்ளதுதான். பட் இயேசு என்ன சொல்றாரு? I don't live according to the flesh, I live according to the spirit. நான் ஆவியின்படி வாழ்கிறேன், ஆவியானவர் நான் நடத்தப்படுகிறேன். நம்மை போல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு எப்படி இருக்கிறாரா? பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியா. எல்லா சோதனை வந்தான், ஆனா அவர் பாவம் செய்யல. நம்ம எல்லா சோதனை வருது, பாவம் செஞ்சிடும், அவ்வளவுதான். எல்லா சோதனை வருது. எவ்ரி டே, எவ்ரி மோமெண்ட் ஆஃப் யுவர் லைஃப் டெம்டேஷன் கம்ஸ். சோதனை வராதுன்னு மாத்திரம் சொல்லாதீங்க. அதனாலதான் இயேசு கத்து கொடுத்தாரு என்னன்னு, do not lead us into temptation. எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க. Temptations will come. பல விதத்துல வரும். வீட்டுக்குள்ளுக்குள்ளதான் நிறைய வரும். வீடே பரிசுத்த வீடு தான், ஜெப வீடு தான், எல்லாம் நடக்கும். அங்கதான் நிறைய டெம்டேஷன் வரும். நீயா நானா போட்டி போட்டுக்கின்னு வரும். நான் ஏன் செய்யணும், நீ ஏன் செய்யணும்னு வரும். ரைட்? நான் உனக்கு சலைச்சவன் அல்ல, நீ எனக்கு சலைச்சவன் இல்லைன்னு வரும். காம்படிஷன். எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல வரும், எனக்கு கண்டுகளை வரும். These are the temptations. How do you manage the temptation? அவர் எல்லாம் சோதனை வந்துச்சு. பிசாசினால் சோதிக்கப்பட்டான், மனுஷனால் இயேசு சோதிச்சாங்களா இல்லையா? வந்து எல்லாம் கேட்டாங்க, how dare
இந்த ஓய்வு நாள்ல நீங்க மனுஷனை குணமாக்கு, வியாதியஸ்தரை நீ குணமாக்கு, இப்படி கேட்டாங்களா இல்லையா? எந்த அதிகாரத்தினால அதை செய்யற கேட்டாங்களா இல்லையா? எல்லாம் வந்தது. Everything came. But ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து he never bothered. ஒரு பாவியான ஸ்திரீயை கொண்டு வந்து இயேசுடைய தேவாலயத்துல தள்ளுறாங்க. தள்ளிட்டு வேணா கையும் களவுமா பிடிச்சோம் இவளை விபச்சாரத்துல. They wanted to test Jesus. மோசே நியாய பிரமாணத்தில் எழுதி இருக்கிறார், இப்படி கண்டுபிடிக்கிறவங்களை கல்ல எறிஞ்சு கொல்லணும்னு. They were tempting Jesus. But he never give himself to the temptation. இன்னைக்கு பிரஷர்னால எவ்வளவு சோதனை வருது, நம்ம அப்படியே விட்டுறோம். ஐயோ போனா போட்டு. When a time comes for you to testify Jesus, நேத்து கூட நான் சொன்ன, அநேக நேரத்துல நம்ம இந்த இயேசுன்னு சொல்ல மாட்டோம், கடவுள்னு சொல்லிடுவோம். பொதுவா இயேசுன்னு சொல்றதுக்கு முடியாதா? எங்க இயேசு தெரியுமா அப்படி சொல்ல ஆவாதா? உலகத்துல இருக்கிறவனும் லார்ட் சோ அண்ட் சோன்றான், நீங்க சொல்ல முடியாது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நீ யார ஆராதிக்கிறன்னு தெரியுமா? எத்தனை நேரத்துல சோதனை வருது, உங்க வேலை ஸ்தலத்துல சோதனை வருது, உங்க அக்கம் பக்க வீட்டுல நடுவுல சோதனை வருது. ஹவு டு யூ சேலஞ்ச்? இங்க ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு சரியா படிங்க அந்த வசனத்தை. சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். We have someone. We don't have an ordinary priest. High priest கிடையாது. அந்த ஹை priest தனக்கு ஒவ்வொரு வருஷமும் தனக்கு தானே பலி செலுத்தணும். இவர் எல்லாருக்காகவும் பலி செலுத்தி பாவம் இல்லாம இருக்கிறாரு. He knows. It means அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவர் பாவம் செய்யல, நாம பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம்னு தெரியும் அவருக்கு. நேற்று தினத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. இட்ஸ் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். காலையில எந்திரிச்சேன், காலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5:15 இருக்கும். I felt I was telling the Lord, I'm not satisfied with this life. I am திருப்தி இல்ல ஆண்டவரே. I want some changes. எதுலயுமே எனக்கு திருப்தி இல்லை. இதுதான் என்னுடைய ஜெபமா இருந்தது. Hallelujah. So I just started confessing. ஆண்டவர்கிட்ட நான் முறையிட ஆரம்பிச்சேன், அறிக்கை பண்ண ஆரம்பிச்சேன். அங்க இருந்து என் பெட்ல இருந்து எந்திரிச்சிங்க வந்து உட்காந்து then God began to show me certain things. அப்பதான் நான் உணர்ந்தேன் இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில பிரியமில்லாத காரியம். Which I thought casual இருந்தது. I never thought much about it. So he showed me சில வசனங்களை காட்டினாரு. I began to confess my sins. நேற்று என்னுடைய பாவங்களை அதிகமாக நான் அறிக்கை, என்னுடைய கால ஜெபம் அதுதான் இருந்துச்சு. 5:15 நான் ஆரம்பிச்சது, 7 மணி வரைக்கும் I was confessing my sins. என் வாழ்க்கையில இது வரைக்கும் அவ்வளோ பெரிய கன்ஃபெஷன் டைம் செஷன் இருக்குல்ல என் வாழ்க்கையில. ஆமாண்டவர், இது நான் செஞ்சேன், இதுதான் ஆண்டவர், இந்த பாவம். I was telling the Lord. I was crying, weeping, wailing.
கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் I was confessing my sins. You have to learn to go to God. Knowing அவர் என் பலவீனங்களை தெரியும், என்னுடைய ஸ்டம்பிளிங்க தெரியும், என்னுடைய போராட்டங்களை தெரியும். அதான் சொல்லிட்டு பாவம் இல்லாம இருந்திருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லும், ஆதலால் சோ எதுக்கு இல்ல நல்லா கவனிங்க, ஆதலால் நாம அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம். அந்த ஆதலாலுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷ்ல வந்து பட்டா சோ சோ ஆதலால் இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் நமக்கு இருக்கிறபடினால ஆதலால் இப்ப தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரு ட்ரெண்டா இருக்குது. அங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டர் லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்றாங்க, சீஃப் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அதனால நான் கொடுக்க மாட்டேன். புரியுதுங்களா? அவர் சொல்றாரு, there is something. யோசித்து பாருங்க, ஒரு சீஃப் மினிஸ்டர் சொன்ன வார்த்தைக்கு the whole state முழு கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு கோடின்னு தெரியாது எனக்கு. அவ்வளவு கோடி மக்கள்ல மேக்சிமம் இருக்கிறாங்கன்னு சிஎம் சொல்லிட்டாரு, நான் பிரைப் கொடுக்க மாட்டேன். நேற்று ஒரு ஆர்டிக்கல்ல வருது, இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே லஞ்சம் கொடுக்காதன்னு சொன்ன ஒரே சிஎம் தமிழ்நாடு சிஎம் வந்துருச்சு. இட் இஸ் அப்படியே வைல்டு ஃபயரா போயிட்டு இருக்குது. எதுக்கு when people go ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போகுது, ஏதோ வேலைக்கு போகும்போது என்ன சொல்றாங்க, சிஎம் அவர் எழுதி கொடுக்கல, எழுதி கொடுத்தார ஒருத்தருக்கும், அவர் பேசினாரு, சொன்னாரு, அது காதல விழுந்துருச்சு. அந்த அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னவங்க என்ன பண்றாங்க, நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேலை நடக்கணும். ஏன்னா காலமா எல்லாருக்கும் பழகி போச்சு. என்னன்னு, வேலை ஆகணும்னா கொஞ்சம் அப்படி டேபிள் கீழே கொடுத்தா வேலை ஆயிடும். we are used to it. இன்னும் அங்கெல்லாம் மாறிச்சது நமக்கு தெரியாது, ஆனா மாறிட்டு இருக்குது. ரைட்? அப்போ நமக்கு இங்க ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார். என்னன்னு, 15ஆம் வசனத்துல தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். என்னன்னு, நமக்காக நம்ம பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமே இல்லாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டார், அவர் எழுதிய கொடுத்துட்டார், அவர் ரத்தத்துல சைன் பண்ணி கொடுத்துட்டார் இயேசு. ஒரு சொல், ஆதலால் என்ன பண்ணுமா, இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்துல சகாயம் செய்யும் கிருபையை பெற்று பெறவும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில. இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்க்கெல்லாம் தைரியமா போறான். ஒரு நாள் ஐயோ என்ன பண்றது, இப்ப தைரியமா போறான். பாக்கெட்ல பணம் இல்லைன்னா போறான். இன்னைக்கு ஆண்டவர் அதான் கொடுக்கிறார், நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு. டோன்ட் ஸ்டே அவே ஃப்ரம் மீ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னை விட்டு தூரம் இருந்துராத. இன்னைக்கு நம்ம ரொம்ப கிறிஸ்தவர்கள் அப்படிதான், தேவன் இருந்தோம் தேவன் இல்லாதவர்களாக இருக்கிறோம். God doesn't want you to stay away from him. God அவர் என்ன பண்றார், come to me. ஆமா, you are weak ன்னு தெரியும், ஆனா அங்க நிக்கிற, அங்க அந்த வீக்னஸோட வா, வீக்னஸ் நான் வீக்னு சொல்லி நிற்காத, வா பக்கத்துல, come to me. என்னால அது ஜெயிக்க முடியல, எனக்கு தெரியும், come to me. சோதனைக்கு வந்து ஆண்டவர் விழுந்து போகிறேன்,
தூரம் நிக்காத, அது சொல்லிட்டே இருக்காத, கம் டு மீ. ஏன் வான்றாரு? எனக்கு தெரியும், உன் பலவீனங்கள் எனக்கு தெரியும், சோதனையை சகிக்க மாட்டாத இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், விழுந்து விழுந்து போகிற அனுபவத்துல இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கிறது தெரியும், உனக்கு நீயே உன்னை நீ குற்றவாளியை படுத்தி கொண்டு இருக்கிறது தெரியும், உன்னால எழும்ப முடியாம இருக்கிறது எனக்கு தெரியும், there is no support for you ன்னு தெரியும், பட் எட்டு நீ என்ன பண்ற, மனுஷரை நோக்கி போய் கொண்டு இருக்கிற எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எல்லாம் தெரியும், ஆனா பட் யூ கம் டு மீ, அதெல்லாம் நீ எல்லாம் என்கிட்ட வா, நான் I have grace for you. உன் அவமானப்படுத்தி உன்னை கேலி அப்பா ஆக்கும் போது தடுமாற தெரியும், உள்ள கோபம் வருது, எரிச்சல் வருது, வைராக்கியம் வருது, அவங்க மேல வெறுப்பு வருது. சொல்ல எனக்கு தெரியும் நீ பாவம் செய்யற, amen, that is you are committing sin, அதனால நான் பாவம் செய்யாதவனா இருக்கிறேன், come to me. Come to me. ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு தெரியும், what is happening எனக்கு தெரியும், don't stay away, come to me. எது கூப்பிடுறாரு? மறுபடியும் இரக்கத்தை கொடுக்கிறதுக்கு. You don't know the power of mercy. mercy கிடையாது, அது mercies. அவர் என்ன சொல்றாரு? ஆதலால் இரக்கத்தை பெறவும். ஆக்சுவலா அது எப்படி வரும்? இரக்கங்களை பெறவும். Every day we need mercy. இரக்கங்களை பெற்றுக்கொள்ளவும் பெறவும். இரக்கம் என்ன தெரியுமா? தாவீது இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருந்தான், ரைட்? One day he got tempted, right? அவன் அரண்மனையில இருந்து பாக்குறான், ஒரு பெண் குளிக்கிறத பாக்குறான், he gets tempted. உடனே என்ன பண்றான்? அவன் சோதனையை ஜெயிக்கல, மாற என்ன பண்றான்? சோதனையில விழுந்து போகிறான். பெத்சபால கூப்பிடுறான், விபச்சாரம் நடக்குது, குழந்தை பிறக்குது, குழந்தை அதுக்கப்புறம் 7 நாள்ல செத்து போகுது, அழுகிறான், உபாசம் பண்றான், எல்லாம் பண்றான், ரைட்? அந்த நடுவுல இவன பத்சேபாளுடைய புருஷனை கொண்டு போட்டுறான், எல்லாம் நடக்குது. ஆனா ஒரு உணர்வற்றவனா இருக்கிறான், ஜாலியா இருக்கிறான். ஜாலியா இருக்கிறான். அவர் is conscious was seared. ஒன்னு வெளிப்படல. என்னத்த, நான் ராஜா, பெரிய தப்பெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில பெரிய பாவம், பெரிய தப்பு. தீர்க்கதரிசி அனுப்புறார், போய் அவனோட பேசு, ஒரு கதையை சொல்ல வச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி கதையை சொல்ல வச்சு அவனை உணர்த்துறாரு. உணர்த்தின மாத்திரத்துல தாவீது அப்பதான் ஐயையோ, நான் எத்தனை பலவீனமானவன். அவன் சொல்றான், சங்கீதம் 51:1-2 வசனங்களை வாசிக்க. Psalm 51. Have mercy on me. என்ன வார்த்தை வருது? Have mercy on me, Lord. Have grace on me ன்னு சொல்லல. Grace upon me. Grace கிடையாது, mercy upon me.
அதனால பிதாவாகி தேவன் சொன்னார், உங்க பிதா இரக்கம் உள்ளவரா இருப்பதில் நீங்களும் இரக்கம் உள்ளவர். யாருன்னா இரக்கமா உள்ளவர்களா இருக்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்தை வச்சுக்கிறோம், ஒரு கன்னத்துல அரைஞ்சா மறு கன்னத்தை அடிக்கிறவங்களா தான் நாம இருக்கிறோம். Be merciful, don't judge others. அவர் என்ன சொல்றாரு இங்க? தாவீது, தமிழ்ல படிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும், இரக்கம் காட்டுங்க. தமிழ் என்னன்னா கிருபை இரக்கம் எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு போட்டாங்க, ரைட்? உங்களுடைய இரக்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஐ நீட் mercy. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவருடைய mercy வரலன்னா பாவம் மன்னிக்கப்படாது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு not grace, it's mercy. Have mercy upon me. ஏன்? அடுத்த வசனம், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திக்கிற. இங்கிலீஷ்ல 2வது வசனம். தமிழ்ல ரொம்ப நல்லா இருக்கு. உமது மிகுந்த இரக்கங்களின்படி. கிரேட் கம்பேஷன், மிகுந்த இரக்கங்களின்படி, உமது மிகுந்த இரக்கங்களின்படி. God doesn't, அவர் வெறும் இரக்கம் உள்ளவர் அல்ல, he is மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவர் God is that kind of God. அதனாலதான் ஆதலால் தைரியமா வாங்க. ஆதலால், ஏன்னா ஆண்டவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அந்த மிகுந்த இரக்கம் உள்ளவர், அது எபிரேய வார்த்தை ரஹாமீம் இருக்கும், ரைட்? அந்த வார்த்தை என்னன்னா, நீங்க இந்த ரயில்வே ட்ராக் பாக்குறீங்கல்ல, ரயில்வே தண்டவாளம் எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க? இல்லைன்னா அப்புறம் போய் அங்க நின்று பாருங்க. 2 தண்டவாளம் போவோம், ரைட்? அந்த தண்டவாளம் போயிட்டே இருக்கும், ரைட்? அந்த 2 தண்டவாளம் என்ன ஆகாது, ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போனாலும் ஒன்னா ஒட்டியாது, அது பாட்டுக்கு இப்படிதான் போகும். ஆண்டோடைய இரக்கமும் அப்படிதானா? ஆண்டோடைய இரக்கங்கள் எப்படி இருக்குதான்? அதுக்கு முடிவே இல்லை. It will keep going, போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். ட்ரெயின்ல ஏறி இறங்குவான் ஒரு ஸ்டேஷன்ல, அடிக்கேன் ட்ரெயின் will go. ஆண்டோடைய இரக்கமும் அவ்வளவு பெருசு தெரியுமா உங்களுக்கு? His mercy is so big. சங்கீதம் 103 சொல்லும், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரம் போல அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினாராம், ரைட்? தட் இஸ், அதுதான் இரக்கம். Don't underestimate the mercies of God. தாம் வாசிங்க அத, ஏசாயா, எபிரேயர். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். யாருங்க? யார் இரக்கத்தை பெறறதுக்கு? யார் அந்த நாம? யார் அந்த நாமம் தான் கேட்டேன். எவ்ரி பிலீவரா? யார் அந்த நாமம்? Who are that we? பலவீனர்கள், the weak. believer. பாவம் செய்தவர்கள், the weak.
நமது பலவீனங்களை குறித்து பலவீனர்கள், இங்கிலீஷ்ல வீக்கா, weakness. Weak. வீக் வீக் அவங்களுக்கு தான் ஆண்டவர், அவங்களுக்கு தான் சொல்றாரு, ஆதலால் come and receive your mercies. mercy வந்து அவர் கிட்ட வரணும். நேற்று ராத்திரி சொன்னா நினைக்கிறேன், fellowshipping with Jesus. mercy, அவர்கிட்ட எனக்கு இரக்கம் கிடைக்குது, கிருபை இருக்குது நினைச்சீங்கன்னா you will never stay away from Jesus. You will run to him. You will run to him. ஏன் இயேசு சொன்னா தெரியுமா, நீங்க சிறு பிள்ளைகளாக மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? Do you know the reason? நீங்க டீனேஜர் ஆன பிற்பாடு, யூத் ஆன பிற்பாடுன்னு சொல்ல, சிறு பிள்ளைகள். ஏன்? அந்த சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மா என்ன அடிச்சாலும் என்ன திட்டுனாலும் கொஞ்ச நேரத்துல மறந்துடும். கட கட கடன்னு ஓடி போய் மேல விழுவாங்க, கொஞ்சுவாங்க. They don't have that. அது என்ன அடிச்சிட்டாங்க, என்ன திட்டாங்க, என்ன இது பண்ணிட்டாங்கன்னு அவங்க மைண்டுக்குள்ள இல்ல. They run to their parents. அடிச்சவங்க கிட்ட தான் போவோம். எங்க அம்மா ஏன் அடிச்சேன்னு போய் கேக்குதா? ஏன் அடிச்சேன்னு கேக்குறது இல்ல, அதுக்கு வேண்டியதை போய் கேட்கும். There is lot of difference. ஏன் யூத்துக்கு சொல்ல, டீன்ஸ்க்கு சொல்ல? ஏன்னா ரொம்ப வைராக்கியம் இவர்களுக்குள்ள. அதுக்கு மேல பெரியவங்க. சொல்றார், இரக்கங்களை பெற்றுக்கொள்ள. ஆதலால் நீ பலவீனன் எனக்கு தெரியும். இந்த ஆண்டவர் வேடிக்கையான ஒரு நம்ம கருத்து. நம்ம தெரிஞ்சுதானே பாவம் பண்றோம். யாருன்னா தெரியாம பாவம் பண்ணீங்களா? சொல்லுங்க. தெரிஞ்சுதானே பாவம் பண்றோம், தெரிஞ்சுதானே போய் பேசுறோம், தெரிஞ்சுதானே பண்றோம். இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதானே தப்பு பண்றோம், போய் கணக்கு காட்டுறோம். இந்த நான் கேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் போது என்ன வந்து கேட்பாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கொஞ்சம் ஃபேவர் இல்லை என்கிட்ட, கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. சார் இதை சேர்த்துக்கிட்டுமா, அதை சேர்த்துக்கிட்டோம். நீ ஒன்னும் சேர்த்துக்காதரா, விட்டுறா அப்படியே. எதனா இந்த பாலிசி அந்த ஒன்னும் போடாது, அப்படியே இருக்கட்டும். நான் வருஷம் பூரா நான் டாக்ஸ் கட்டுறேன். எங்க ஆபீஸ்லயே நான் தான் அதிகமா டாக்ஸ் கட்டணும், ஐடி கட்டணும். அவன் கேட்பான், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து கேட்பான், ஏன் சார்? ஐ நெவர், அது தாட் எல்லாம் வந்தது கிடையாது என்ன மைண்டுக்குள்ள. அது கர்த்தருடைய கிருபை, அவ்வளவுதான். ரைட்? இப்போ ஆண்டவர் சொல்ற, ஆதலால் எல்லாம் தெரிஞ்சு பண்றியே, தெரிஞ்சு வேணும்னே பண்றியே. என்ன துக்கப்படுத்துறேன்னு தெரிஞ்சுதானே துக்கப்படுத்துற, என்ன காயப்படுத்துறேன்னு தெரிஞ்சுதானே காயப்படுத்துற. என்னமோ தெரியாது, அது பாவம். எதை தெரிஞ்சும் தெரியாம செய்யத பாவத்தை. என்ன மாதிரி இன்னோசென்டான ஜெபம் தெரியுமா? எதை தெரியாம செஞ்சுட்டாண்டவர், தெரிஞ்சு செஞ்சுட்டு தெரியாம செய்யறது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்க அது அப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அதெல்லாம் செஞ்சு பாவம் செஞ்ச, நான் அதெல்லாம் சோதனைக்குள்ள போனா நான் பாவம் பண்ணல. ஆதலால், so don't stay away from me. come, உன் தடுமாற்றத்தோட வா, அதை வச்சுட்டு வராத, அதை தூக்கிட்டு வா. பாரத்தை சுமக்கிற பாரத்தோட வா, அந்த பாவத்தோட வா, அந்த அக்கிரம செய்கையோ அந்த உணர்வோட வா, அப்படியே வா. நீ என்கிட்ட வந்தினா அது என்ன பண்ணுவாராம்? அத்தனையும் அந்த இறக்கம் என்ன பண்ணு சொல்லுங்க.
ரத்தாம்பர சிவப்பாய் அந்த பாவம் இருந்தாலும் அதை உறைந்த பனியை போல ஆண்டவர் மாற்றுவார். Till you if you don't come, you cannot receive it. ஏதோ பார்த்து ஆண்டவரை தெரிஞ்சோ தெரியாம செஞ்சுட்ட மன்னிச்சுக்கங்க ஆண்டவர் போறது இல்ல. இட்ஸ் கமிங் டு காட். நான் செஞ்சுட்டேன் ஆண்டவர், நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன். அதான் நடந்தது என் வாழ்க்கையில 1.25 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் மொத்தம் 7 மணி ஆகி போச்சா. Come to God as you are. Don't try to change. ஆண்டவருக்கு முன்னாடி வரும்போது, இந்த சண்டேல நம்ம வரும்போது அப்படியே நல்லா கலர் கலரா போட்டு வரோம்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் என்ன மேல கலரா வெள்ளையும் சொல்லியுமா கலரா போட்டாலும் உள்ள இருக்குது கற்பா இருக்குதுன்னு தெரியும். ஹல்லேலூயா. உங்க இருதயம் இன்னும் எவ்வளவு பாவத்தினால் நிரம்பி இருக்குதுன்னு தெரியும். எவ்வளவு இன்னும் எரிச்சலும் பொறாமையில இருக்கிறீங்கன்னு தெரியும். இன்னும் எவ்வளவு கீழ்ப்படியாமல் இருக்குதுன்னு தெரியும். how much you hate people ன்னு தெரியும். ஆண்டவர் சொல்ற don't lay, bring it. என்கிட்ட கொண்டு வந்து என்கிட்ட சொல்லி என்கிட்ட இறக்கி வை. அந்த என்னுடைய இரக்கத்தினால அத்தனை பாவத்தையும் நான் மன்னிப்பேன். அத்தனை பாவத்தையும் நான் மன்னிப்பேன். தாவீது சொல்வார், ஆண்டவரே, சங்கீதம் 51 என் பாவங்களை பாராது உங்களுடைய முகத்தை மறைத்து என் பாவங்களை பார்க்காதீங்க ஆண்டவரே, முகத்தை மூடிக்கங்க. எனக்கு என்ன தெரியுமா, முகத்தை மூடிக்குவார் ஆண்டவர், பாவத்தை பார்க்க மாட்டார். பாவத்தை பார்த்தா தானே ஜட்ஜ்மெண்ட். அவர் பாவத்தை பார்க்காம பாவத்தை மன்னிக்கிறவர். என்ன அந்த வசனம்? என் பாவங்களை பாராமல் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். அமேசிங் ஸ்கிரிப்சர். இதெல்லாம் ஒரு காலத்துல புரியல. இப்ப படிக்கும் போது ஐயோ ஆண்டவரே, தலையில அடிச்சுக்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் எழுதி வச்சு அது என்ன பாசம் என் மேல. இரக்கம். அதுதான் அடுத்து என்ன நடக்குது? இரக்கம் கிடைக்கவும், அதுக்கு அடுத்து எபிரேயர் 4 ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில வாங்க. தைரியமா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நிறைய வேலை இருக்குது, முன்னாடி வேலை இருக்குது. கிருபை இல்லாம வேலை செய்ய முடியாது. You depend upon the grace every day to live. I give you grace. என் இரக்கத்தினால உங்க பாவங்கள் அனைத்தும் மன்னிப்பேன், மறுபடியும் கிருபை கொடுப்பேன். Go and preach the gospel. கிருபை என்ன தெரியுமா? Once again God will give you the anointing. Once again the presence of God will come. Once again ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பாரு. அதுதான் கிருபை. Unmerited favor. Unmerited favor is grace. திரும்ப ஆண்டவர் கொடுப்பாரு. திரும்ப என்ன எடுத்து நடக்க செய்வாரு. மீகா 7ஆம் அதிகாரத்துல ஒரு 2 வசனம் அழகா வசனம் சொல்லும். மீகா 7:7-8 பாருங்க. மைக்கா சாப்டர் 7. சத்ருவே, நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாதே. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. மைக்கா, சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நல்லா கவனிங்க. நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா கொண்டாடுறோம் ஒரே ஒருத்தன் தான், உன் சத்ரு. அவன் ரகசியமா சிரிச்சிட்டு இருப்பான், அவன் குற்றம் சாட்டிட்டு இருப்பான். There is only one enemy, the devil. அவன் என்ன பண்ணுவான்?
இத கண்டுபிடிச்சிட்டான் மீகா. அவன் சொல்றான், என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் அல்லேலூயா நான் விழுவேன், நான் எழுந்திருப்பேன். எப்படி தெரியுமா? என் பலத்துல அல்ல, என்னை எழுப்புகிறவர் தேவன். அவருடைய இரக்கத்தினால் என் பாவங்களை மன்னித்து மறுபடியும் எனக்கு கிருபை கொடுக்கிறார். அடுத்து, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சம். எங்க தெரியுமா பிக்சர்? எங்க தெரியுமா வருது? கர்த்தர், இட்ஸ் காட். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? கம் போல்ட்லி. நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண கூப்பிடல, உங்களுக்கு இறக்க காட்ட கூப்பிடுறேன். அதனால தைரியமாவா, அதனால தைரியமாவா. இந்த வீட்டுல இந்த பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டா குச்சோட நின்னா எந்த புள்ள வரும்? சொல்லுங்க பாக்கலாம். பெரம்போட நிக்கிறீங்க, புள்ள வருமா? ஓடும். ஆனா கையில பெரம்பு இல்லைன்னா சரி சரி வா, சரி சரி வா, சரி சரி வா, கையில குச்சி இல்ல அடி விழாதுன்னு வந்துடும். ஆண்டவர் அப்படிதான், பரவாயில்ல வா, பரவாயில்ல வா, பரவாயில்ல வா. நீ வந்தினா உனக்கு இறக்கம் கிடைக்கும். ஏன்னா உன் அத்தனை பாவங்களும் எல்லா ஃபெயிலியர்ஸும் ஆண்டவர் சொல்றார், நான் அதை மூடிடுறேன், கழுவிடுறேன், எடுத்துடுறேன். அடுத்து என்ன பண்றாரு? ஐ வில் கிவ் யூ மை கிரேஸ். எதுக்கு கிரேஸ், கிருபை கொடுக்கிறாரு? நீ இந்த பாவத்துல விழுந்து போகிறதுக்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளல, ஒரு பெரிய திட்டத்தோட தான் உன்னை நான் அழைச்சேன், உன்னை தெரிந்து கொண்டேன். You are with a big plan and purpose. You are not with your plan and purpose. You are with my plan and purpose. அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். அதனால நான் கிருபை கொடுக்கிறேன். Go once again. இயேசுவோட இருந்த அப்போஸ்தலர்கள் யூதாசை தவிர அவன் ஒருத்தன் தான் ரிப்பெண்ட் பண்ணாம போய் நாண்டு கொண்டு செத்தான். மற்றவங்க எல்லாரும் பர்ஃபெக்டா இருந்தாங்களா? தோமா சொன்னா, அவர் விரல்ல நான் கை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன். அவன் இந்தியால ரத்த சாட்சியை செத்துட்டான். தோமா வரலன்னு அவனுக்கு சுவிசேஷம். அவனை தான் ஆண்டவர் பர்டிகுலரா கேட்கிறாரு. 2வது முறை வராரு, வந்துட்டு என்ன சொல்றாரு? தோமாவே இங்க பாரு, நீ சொன்னல விரல விடுறேன்னு விடு, சந்தேகப்படாது, அவிசுவாசமா இராது, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு? அவன் தப்பு பண்ணிட்டான், மார்த்தட்னா நீங்க கதை அடிக்கிறீங்க. ஐ டோன்ட் பிலீவ் தட் ஜீசஸ் இஸ் ரிசன். நான் அவரை நம்பணும்னா, அப்ப அவன் பார்த்தான், தூரத்துல இருந்து பார்த்தான், அவர் கைகளில் ஆணியா இருக்கிறது, காலில் ஆணி அடிக்கப்பட்டு இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்தான். இப்ப அவன் சொல்றான், நான் விழாவில கை போடனாங்க, ஈட்டில குத்துனால அதை பார்க்கணும். ஆண்டவர் கெட் அவுட் தாமஸ், கெட் அவுட்ன்னு சொன்னாரா? நீ சந்தேகப்பட்ட, இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் நினைப்பேன், இவ்வளவு கேவலமா இருப்பேன்னு நான் நினைக்கலன்னு சொன்னாரா? பட் he came to him. கம். அவனை தோமாவேன்னு சொல்லி அழைச்சதுனாலதான் அவன் கால சாஷ்டாங்கம் விழுந்து சொல்றான், யூ ஆர் மை லார்ட் அண்ட் யூ ஆர் மை காட். See this Jesus, this God, still there is chance. பாருங்க, ஒரு இன்னைக்கும் இந்த பொழுதுல we are going to come. திரளான இரக்கங்கள் அவர்கிட்ட இருக்கு. Come as you are. Come as you are. அந்த திரளான இரக்கங்கள் அப்பத்திலும் ரசத்திலும் இருக்கு. Come with that. அந்த திரளான இரக்கங்களோட வாங்க. You will receive. அந்த திரளான இரக்கங்கள் நிமித்தம் இரக்கத்தை ஆண்டவர், அந்த திரளான இரக்கத்தை உனக்கு கொடுப்பாரு. பாவங்களை மன்னிப்பார், பரிசுத்தமாக்குவார், புதிய துவக்கத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம ஜெபிக்கலாமா? வண்டர்ஃபுல் லார்ட், அப்பா நாங்க உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஐ வாண்ட் டு ஓபன் யுவர் செல்ஃப், உங்க இருதயத்தை திறந்து கர்த்தருடைய கரத்துல ஐ வாண்ட் யூ டு லுக் அண்ட் டு காட். தேவனை நோக்கி பாருங்க, தேவன் கிட்ட ஒப்பு கொடுங்க, தேவனிடத்துல விண்ணப்பிங்க. ஜஸ்ட் கம் டு காட், ஜஸ்ட் கம் டு ஹிம் ஆஸ் யூ ஆர். இருக்கிற வண்ணமா பாருங்க. உங்களை டோன்ட் ட்ரை டு சேஞ்ச். நான் மாத்திட்டு நான் வருவேன், தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். உங்க ஜீவ காலம்லாம் ஒன்றும் நடக்க போறதில்லை. திஸ் இஸ் த டைம். கம் ஆஸ் யூ ஆர். இந்த பாரத்தோட, அந்த கஷ்டத்தோட, அந்த வேதனையோட, அந்த ஏமாற்றத்தோட வாங்க ஆஸ் யூ ஆர். காட் இஸ் ஸ்டில் அவேட்டிங் உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்க. அப்பா அவங்க திரளான இரக்கங்கள் எனக்கு தயவு செய்யுங்க. ஆண்டவர் தயவு செய்ய போகிறார். ஆமென்.